அருட்பெரும் ஜோதி. மரணமில்லா பெருவாழ்வு. இறந்தவரை எடுத்திடும் போது அதத்துகின்றீர் உலகீர். இரவாத பெருவரும் நீர் ஏன் அடைய மாட்டீர். மறந்திருந்தீர் பிணிமூப்பில் சம்மதமோ நுமக்கு. மறந்தும் இதை நினைக்கில் நல்லோர் மனம் நடுங்கும் கண்டீர். சிறந்திடு சன்மார்க்கம் ஒன்றே பிணி மூப்பு மரணம் சேராமல் தவிர்த்திடும் கான். தெரிந்துவம் மீன் இங்கே பிறந்த பிறப்பிதுத்தானே. நித்தியமை வாழ்வு பெற்றிடலாம் பேரின்பம் உற்றிடலாம் விரைந்தே. இந்த பாடல்ல வள்ளல் பெருமானார் என்ன சொல்றாருன்னா, இறந்தவரை எடுத்திடும் போது அதத்துகின்றீர் உலகீர். ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க சரத்தை எடுக்கும் பொழுது கானு கத்துறோமே, அழுறோமே, கதறோமே, என்னெல்லாம் பண்ணுறோம் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துருப்போம். அப்படி இறந்தவரை எடுத்திடும் போது அதத்துகின்றீர் உலகீர். உலகத்தில் வாழ மனுஷங்களே, இப்படி நீங்கள் இறந்தவரை எடுக்கும்போது இப்படி கத்தி கூப்பாடு போட்டு அழுறீங்களே, இரவாத பெருவரம் நீர் ஏன் அடைய மாட்டீர். இரவாத பெருவரம், இரவாம இருக்கலாம்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட இரவாத பெருவரத்தை நீங்கள் ஏன் அடைய மாட்டீர். மறந்திருந்தீர் பிணிமூப்பில் சம்மதமோ நமக்கு. அதாவது இந்த மாதிரி மரணம் நமக்கு வந்துடும் அப்படிங்கிறத மறந்து இருக்கிறோமா நம்ம. மறந்திருந்தீர் பிணிமூப்பில் சம்மதமோ நமக்கு. எப்படி மறந்துருக்கோம், அதை பற்றி நினைக்கிறதே இல்லை. நம்ம கண் முன்னாடியே இறந்து போகிறாங்க அப்படின்னா கூட அதை பார்த்தும் நம்ம மனசு என்ன நினைக்குமா, நம்ம வாழ்வோம் அப்படின்னு நினைக்குமா. ஆனால் திடீர்னு அந்த மரணம் வந்துடும். அப்படி மரணம் வரும் அப்படிங்கிற விஷயத்தையே நம்ம மறந்துட்டு பிற விஷயங்களில் நம்மளுடைய கவனத்தை செலுத்திக்கிட்டு நம்ம அன்றாட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு வரோம். அப்படி மறந்திருந்தீர் பிணிமூப்பில் சம்மதமோ நமக்கு. இந்த பிணி மரணம் இதெல்லாம் வரும் அப்படிங்கிறது நம்ம மறந்துருக்கோம். இது தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இதில் சம்மதமா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு மரணம் வரப்போகுதுன்னா உங்களுக்கு அது சம்மதமா. பிணி வரப்போகுது, நோய் மரணம் வரப்போகுதுன்னா உங்களுக்கு அதில் சம்மதமா அப்படின்னு கேட்குறாரு. சம்மதமான நீங்களே யோசிங்க. மறந்தும் இதை நினைக்கில் நல்லோர் மனம் நடுங்கும் கண்டீர். நல்லோர், நல்லவங்க இருக்காங்க, ஒரு புனிதமானவங்க தயவானவங்க இருக்காங்க, நல்லோர் இருக்காங்க அப்படின்னா கூட அவங்க கூட மறந்து போயிட்டு இந்த மாதிரி ஐயோ மரணம் வந்துருமே அப்படின்னு டக்குன்னு அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சிந்தனையில் வந்துருச்சு அப்படின்னா கூட, இந்த மாதிரி மரணம் யாருக்கா நகை போகுது இல்லை நமக்கு நகை போகுது அப்படின்னு அவங்களுக்கு தோணிருச்சுன்னா கூட, நல்ல ஒரு மனசாக இருந்தால் கூட நடுங்கிருமா கண்டீர். சரிங்களா? அப்படிப்பட்ட நல்லவங்களுக்கே அந்த மனம் நடுங்கிரும். அப்போது சிறந்திடு சன்மார்க்கம் ஒன்றே பிணி மூப்பு மரணம் சேராமல் தவித்திடும் கான். சிறந்திடு சன்மார்க்கம் ஒன்றே. சிறந்த சன்மார்க்கம் ஒன்றே. பிணி மூப்பு மரணம் இது மூணுமே சேராமல் தவிர்த்திடும் கான். தடுத்துடலான்னு சொல்றாரு. இதை தெரிந்து வம்மீன் இங்கே, இதை தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. எங்கே கூப்பிட்றாரு? மரணம் இல்லாத பெருவாழ்வுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. பிறந்த பிறப்பு இதுத்தானே, இந்த மனித பிறப்பிலேயே, இந்த பிறப்பிலேயே நித்திய மெய் வாழ்வு, நித்திய என்றும் அழியாத மெய் உண்மை வாழ்வு பெற்றிடலாம்னு சொல்றாரு. பேரின்பம் உற்றிடலாம். இப்போ நம்ம இந்த உலகத்தில் அடையிற இன்பம்லாம் என்ன? சின்ன சின்ன சிற்றின்பங்கள். அதை தாண்டிய பேரின்பம், உண்மையான பேரின்பம் உற்றிடலாம் அப்படின்றாரு. விரைந்தே, சீக்கிரமாக நம்ம அதை அடைஞ்சிடலாம், இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. போகலாங்களா? ஓகே. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.